வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 425 நாட்களாகிறது. இந்நிலையில் இன்று டிசம்பர் 4ஆம் தேதி நாம் இதை பேசிக் கொண்டிருக்கும் நேரம் பலஸ்தீனில் இரவு 7 மணி. இன்று முழுவதும் வடக்கு கசாவின் பெய்ட் லகியா உள்ளிட்ட பகுதியிலிருந்து மிக அதிக அளவில் மக்களை வெளியேற்றிருக்கிறது இஸ்ரேல். அங்கு தொடர்ந்து இரவு முழுவதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு பக்கம். இதேபோல் மறுபக்கம் சிரியாவில் மிக கடுமையான தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. தீவிரவாதிகளுக்கும் சிரிய இராணுவத்திற்கும் ரஷ்ய கூட்டுப்படைகளுக்கும் இடையான மோதல் என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. தற்போதைய சூழல் என்ன இருக்கிறது, எதை நோக்கி நகர்கிறது என்பதைத்தான் இன்று நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த வடக்கு காசால இருக்கிற இந்த சூழல் நம்ம ஏற்கனவே அதில் பார்த்துருந்தோம். அந்த நெட்சரிவ் டெரடார்னு ஒன்று அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு இது இருந்துச்சு, ஒரு எச்சரிக்கையை அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். இது வந்து ஆபத்தான விஷயம் இஸ்ரேல் பண்றது அப்படின்னு சொல்லி அதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேல அதை தாண்டி இன்னும் ஒன்று நான் பேச வேண்டியது, இதை பேசிட்டு இதுக்கு அடுத்து ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குர்திஸ்தான் ராணுவம், நம்ம போன தடவை கூட நான் கேட்டது குர்திஸ்தான் சார்பான ஒரு விடுதலை போராட்ட அமைப்பு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அவங்க வந்து கடந்த 3 நாள் வரைக்கும் சிரியாவுக்கு ஆதரவா இருக்கிறதா சொன்னாங்க. திடீர்னு நேத்து வந்து டெல் ஈசூர் அப்படின்ற ஒரு கிழக்கு பகுதியில, சிரியாவோட கிழக்கு பகுதியில தாக்குதல் நடத்தியிருக்காங்க சிரியன் ஆர்மி மேலேயே. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க வந்து அமெரிக்காவோட ஆதரவா இருக்காங்க. அமெரிக்கன் ராணுவம் வந்து அந்த உத்தரவுகள் கொடுத்துருக்கு பண்ண சொல்லி அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன நடக்குது இதுல? இதுக்கு முன்னாடி நம்ம அந்த காசா பேசிட்டு அப்புறம் இதுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அதே போல முக்கியமா இதுல அந்த குர்திஸ்தான்றத வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசணும். அந்த காணொலி பேசி இம்மீடியட்டா யூடியூபே அந்த காணொலியை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தோழர்கள் மறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. திரும்ப அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் குர்திஸ்தான் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம அந்த இதை பத்தி காசா பத்தி பேசிடலாம். இப்போ காசால இனப்படுகொலை எத்னிக் கிளென்சிங்கிறத தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு லெபனான் ஃப்ரண்ட் இயங்கிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு தற்காலிகமா நின்றுச்சு. அது எப்போ வேணாலும் திரும்ப ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கம்ப்ளீட்டா எத்னிக் கிளென்சிங் பண்றது அப்படிங்கிற திட்டத்தோட இன்னைக்கு இஸ்ரேல் இனப்படுகொலை அரசாங்கம் வந்து தீவிரமா செயல்படுது. ஸோ அந்த பின்னணியில தான் பேட் லஹியால இன்னைக்கு கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து எவாக்குவேட் பண்றதுக்கான உத்தரவுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. அந்த மக்கள் வந்து இது பேட் லஹியா, பேட் ஹனூன் இந்த பகுதியெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பகுதி. கிரவுண்ட் இன்வேஷன் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சுது. இது வடக்கு பகுதி, கம்ப்ளீட் வடக்கு பகுதியா இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்த பகுதிகள். இது எல்லாத்தையும் தாண்டி இவனுங்க வந்து இந்த நெட்சரிம் காரிடார்னு சொல்லி ஒரு காரிடாரை போட்டு அதை வந்து கம்ப்ளீட்டா மெடிட்ரேனியன்ல கனெக்ட் பண்றதா போட்டிருந்தாங்க. ஸோ அதனுடைய நோக்கம் அதுல தான் அமெரிக்கனுடைய அந்த தற்காலிக பியரை வந்து உருவாக்கி இருந்தாங்க, ஒரு தற்காலிக துறைமுகத்தை. அது கம்ப்ளீட் போகஸ் நடவடிக்கைங்கிறது நமக்கு தெரியும். அது ஒண்ணும் இல்லாம போச்சு. உதவி பொருட்கள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போட்டானுங்க. அது வழியா கடைசியா ஒரு 4 கேப்டிவ்ஸை வந்து திருட்டுத்தனமா காப்பாத்துறதுக்கான முயற்சியில ஒரு 200 பேரை கொன்னானுங்க. ஸோ இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா பண்ணானுங்க இந்த நெட்சரிம் காரிடாரை வச்சு. ஸோ அது வந்து போகஸான ஒரு விஷயமா தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த நெட்சரிம் காரிடாருங்கிறதே காசாவை 2ஆ பிளந்து வடக்கு பகுதியை ஐசோலேட் பண்றது தான் பிரதான நோக்கம். தெற்கு பகுதிக்கு மக்களை அனுப்பிச்சு விடுறது. கடைசியான பேச்சுவார்த்தை தோல்விக்கான அடிப்படை காரணமா இருந்ததும் இந்த நெட்சரிம் காரிடார், பிலடெல்பி காரிடார்ங்கிற இந்த 2 காரிடார் அவன் கட்டுப்பாட்டுல வேணும்னு சொல்லி கேட்டதுனால தான் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துச்சு. ஸோ அதனால இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது காசா விட்டு வெளியேறணுங்கிற நோக்கம் இல்லாம அந்த பகுதியை கம்ப்ளீட்டா இன்னும் செட்டில் பண்றதுல திட்டமிடலா வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ இருக்கிற பகுதி கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 75% பாலஸ்தீன் பகுதிகளை புடிச்சுட்டாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரு 25% தான். அதுவுமே வந்து ஆக்குபேஷன்ல தான் இருக்கு. கம்ப்ளீட் பிசீஜ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. காசாங்கிறது வெஸ்ட் பேங்க், ஈஸ்ட் ஜெருசலம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சர்வதேச விதிகள் பிரகாரம் இஸ்ரேலுக்கு சொந்தமான பகுதி கிடையாது. இது ஆக்குபைடு பகுதி, ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி.
ஆனா அந்த சர்வதேச விதிகள மதிக்காம கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அத முழுமையா வந்து தன்னுடைய நாட்டோட அனெக்ஸ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாய்ங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நார்தர்ன் காசாவ வந்து அனெக்ஸ் பண்றது அப்படிங்கிற திட்டத்தோட வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த நார்தர்ன் காசாவ வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து இவங்களுடைய திட்டமிடல் என்னவா இருக்குன்னா, வெஸ்ட் பேங்க் அனெக்ஸ் பண்றது. அத வெஸ்ட் பேங்க்ன்னே அவங்க சொல்ல மாட்டேன்றானுங்க. அவிங்க சொல்றது ஜுடையா அ இன்னொரு பேர் என்னவோ ஒண்ணு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய அந்த பைபிள் பிரகாரம் அந்த பேர வந்து சுமேரியா ஜுடையான்னு சொல்றாங்க. சுமேரியா ஜுடையா. இதுதான் வந்து வெஸ்ட் பேங்க்ன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுல என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் சாம்பிள். காசாங்கிறது சாம்பிள். இப்போ ட்ரம்ப் வரும்போது, இத வந்து அனெக்ஸ் பண்ணிட்டு, அடுத்து வெஸ்ட் பேங்க் அனெக்ஸ் பண்ணி, பாலஸ்தீன்ங்கிற நாடே இல்லாத அளவுக்கு பண்றது தான், இப்ப இருக்கிற நிலப்பகுதிகள கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணி, அத தன்னுடைய நாட்டினுடைய எல்லையா வரையறுத்துக்கிறது தான் நோக்கமா இருக்கு. அதற்காக தான் தீவிரமா செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கிறது, லெபனான் கூட ஏற்படுத்தின போர் நிறுத்த ஒப்பந்தங்கிறது, இதையும் ஒரு கூறா வச்சு தான் வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ச அக்ரி செய்யப்பட்டுச்சு. இது இப்படி ஒரு கன்னிங்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் ஆனா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு வேற வழியே இல்லாம இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஏன்னா பெரிய பாதிப்புகள சந்திச்சிருக்கிறாங்க ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே போல மேபி இந்த சிரியா மீதான தாக்குதல்ங்கிறத அவங்க ஏற்கனவே புரிஞ்சு வச்சு தான் வந்து இந்த சிஸ்ஃபயர் அக்ரீமென்ட்க்கு ஓகே சொல்லியிருக்காங்கங்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது. அது எந்த பின்னணியில நம்மளால சொல்ல முடியுதுன்னா, சிரியாவினுடைய மிக முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட் அ மெவோக் மெவோர்க் அலசியான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜியோபொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட அவரு தான் வந்து சொன்னது, செப்டம்பர் மாசத்திலேயே இந்த தாக்குதலுக்கான மிலிட்டன்ட் குரூப் தயாராகிட்டு இருக்காங்கங்கிறத அவரு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஆனாலும் அவருக்கே தெரிஞ்சிருக்குன்னா, கண்டிப்பா சிரியாவுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அ ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரிஞ்சும் வந்து இத எப்படி வந்து அவங்க விட்டாங்க? அப்படிங்கிற கேள்வி வந்து அவரு எழுப்புறாரு. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அக்ரி பண்ண நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சிரியாக்குள்ள வர்ற ஆபத்துங்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அப்படி அந்த ஆபத்த வந்து அனுமதிச்சுட்டோம்னா, அது சிரியாவினுடைய ஸ்டெபிலிட்டிய காலி பண்ணிடும். சிரியா மட்டும் போயிருச்சுன்னா, ஒட்டுமொத்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய அந்த நெட்வொர்க்கே வந்து கொலாப்ஸ் ஆகுற நிலைக்கு தள்ளப்படும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த சிரியா வழியா தான் வெஸ்ட் பேங்க்குக்கும், அ லெபனானுக்கும் ஆயுத வரத்துக்கள் ஈரான்ல இருந்து வருது. இப்ப இதோட கிராண்ட் ஸ்ட்ராட்டஜியா நீங்க பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் இன்னைக்கு ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சிரியாவ வந்து வீழ்த்திட்டாங்கன்னா, ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி சிரியா வீழ்த்தப்பட்டுருச்சுன்னா, கம்ப்ளீட்டா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த பகுதியில என்கேஜ் ஆவாங்க. இங்க என்கேஜ் ஆவாங்க. எ சதர்ன் லெபனான்ல அ ஹெஸ்புல்லா என்கேஜ் ஆகும். இப்படி இவங்க எல்லாரும் இங்க என்கேஜ் ஆயிட்டாங்கன்னா, ஈரான் வந்து பெரிய அளவுக்கு பலவீனமா மாறும். அப்படி மாறுனுச்சுன்னா, ட்ரம்ப் வரும்போது ஈரான் மீதான தாக்குதலா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டமிடலா இருக்கு. ஸோ இத நோக்கி தான் போகுது. இப்ப இது என்னன்னா, பிரைமரியா இருக்கிற அவிங்களோட அ வரையறைப்படி, அவிங்களுடைய டெர்ம் படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்டோபஸினுடைய தலை ஈரான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆக்டோபஸினுடைய தலைய கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராடஜிக் நோக்கமா வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது அமெரிக்காவுக்கும் இதுதான் இங்க இருக்கிற பகுதியினுடைய மிகப்பெரிய சிக்கல். இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய சிக்கலா இருக்கிறது இதுதான். ஸோ அத வெட்டணும். அதற்கான நடவடிக்கைகள்ல தான் இன்னைக்கு சிரியாவ அடிக்கிறாங்க. சிரியாக்குள்ள ரொம்ப மோசமான தீவிரவாத அமைப்புகள உள்ளுக்கு அனுப்புற வேலையில ஈடுபட்டிருக்கிறாங்க. சமகாலத்துல இவங்கள ஓவர் ஸ்ட்ரெச் பண்றாங்க. ஈரான் வந்து தன்னுடைய படைப்பிரிவுகள அங்க அனுப்பும். அதேபோல பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் இங்க படைப்பிரிவுகள அனுப்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இவங்கெல்லாம் அங்க போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஹெஸ்புல்லாவும் என்கேஜ் ஆகி நிக்கும் எல்லா பக்கமும். சிரியாக்குள்ளேயும் அவங்களுடைய படைகள் போயிருக்கிறாங்க. ஹமால இருந்து அவங்க தாக்குதல வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அ அதேபோல எல்லா அமைப்புகளும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் எல்லாருமே வந்து
இந்த போர்ல வந்து ஏன்னா சிரியா போருங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான போர். இந்த பாலஸ்தீன் போர் தொடர்றதுல பாலஸ்தீனுடைய விடுதலை போராட்டம் வந்து தொடர்ந்து இயங்குறதுல மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்றது சிரியா. ஸோ சிரியாவ அடிச்சா இந்த அமைப்புகள் சிரியாவ புரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுவாங்க. ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க்குங்கிறது இதுல கம்ப்ளீட்டா என்கேஜ் ஆகும். சிரியா கூட நடக்கிற அந்த போர்ல. அதுல போகும்போது ஈரான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அப்ப வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிய செயல்படுத்துறதுல தான் இன்னைக்கு போர் நிறுத்தத்த அறிவிச்சுட்டு இந்த தாக்குதல நடத்துறாங்க. இப்ப இதுல இவங்க எல்லாரும் அங்க போயிட்டு இருக்கும்போது, இவங்களுடைய ட்ரம்ப் வரும்போது அனெக்ஸ் பண்றதுக்கான பிளான வந்து சைனிஸ்ட் என்டிட்டி இன்னைக்கு திட்டமிட்டு நடத்துது. அதனுடைய ஒரு பகுதியா பேட்லெகியால இருந்து வெளியேத்துறாங்க. மக்கள வெளியேத்துறாங்க. எத்னிக் கிளென்சிங் பண்றாங்க. இப்ப இத வெளியேத்தி நெட்சரீம் காரிடாருக்கு தெற்கு பகுதிக்கு அனுப்பிட்டாங்கன்னா, வடக்கு பகுதி காசாவ அனெக்ஸ் பண்றது தான் இவங்களுடைய திட்டமிடலா இருக்கு. வடக்கு பகுதி காசா அனெக்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஈரானோட போர் ஆரம்பிக்கும். ஈரான் கூட போர் ஆரம்பிக்கும்போது வெஸ்ட் பேங்கையும் அனெக்ஸ் பண்ணுவானுங்க. அமெரிக்கா வெஸ்ட் பேங்க்க அனெக்ஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் குடுக்கும். ஈஸ்ட் ஜெருசலத்த வந்து அனெக்ஸ் பண்ணுவானுங்க. இது ஒட்டுமொத்தமா அவனுங்களுடைய அந்த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்டினுடைய ஒரு திட்டமா வந்து செயல்படுத்துறதுக்கு ட்ரம்ப் அதிகாரம் வரைக்கும் அதாவது ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய அதிகாரம் வரைக்கும் ஓகே சொல்லியிருக்கு. அதுதான் வந்து அங்க வந்த எல்லா ஒரு பிக் பண்ணியிருக்கிற எல்லா நேஷனல் செக்யூரிட்டி டீமும் வந்து அததான் சொல்றாங்க. அதுக்கு அனுமதி குடுப்போம்ன்னு தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கிராண்ட் ஸ்ட்ராட்டஜியா வடிவமைச்சு ஈரான தாக்குறது, பாலஸ்தீன்ங்கிற இந்த நிலப்பரப்ப கம்ப்ளீட்டா அழிக்கிறது, எல்லாத்தையும் இஸ்ரேலா மாத்துறது, கிரேட்டர் இஸ்ரேலா மாத்துறது. அதே நேரத்துல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க்க கம்ப்ளீட்டா அழிக்கிறது. இப்படி பல்வேறு வகையான திட்டமிடலோட வந்து இந்த போருங்கிறது இப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். இப்ப இதுல தான் வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு ஈரான் தலைமையில இந்த இயங்கிக்கிட்டு இருக்கிற ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு இத எப்படி கவுண்டர் பண்ண போறாங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, யமன் அன்சாருல்லா அமைப்பு தாக்குதல் நடத்துது. அத வந்து எதிர்கொள்ள முடியல. அதனால சொமாலிலாண்டுன்னு ஏற்கனவே பிரிவினை கோரிக்கிட்டு இருந்த ஒரு பகுதி அட்டானமஸ் ரீஜியனா இன்னைக்கு டிஃபாக்டோ ஸ்டேட்டா ரன் ஆகிட்டு இருக்கு. சொமாலில இருந்து பிரிஞ்சு. அததான் எத்தியோப்பியா வந்து தன்னுடைய பேஸ உருவாக்குறதுக்கான ஒப்பந்தத்த போட்டு ஒரு மெமராண்டம் சைன் பண்ணதுனால எத்தியோப்பியாவுக்கும், சொமாலியாவுக்கும் பெரிய டிப்ளமேட்டிக் நெருக்கடிகள் உருவாகி, அ பிணக்குகள் உருவானுச்சு. 2ம் ஹாஸ்டிலிட்டியா இருக்காங்க இப்போ. ஸோ இதுல யுனைட்டட் அரப் எமிரேட்ஸினுடைய இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்ன்னு சொல்லி டீல் பேசி இஸ்ரேலுடைய பேஸ உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போ இதுல யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் அமீரகம் நேரடியா தலையிட்டு மீடியேட் பண்ணியிருக்கு. சொமாலிலாண்டுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்து நாங்க பண்றோம். இஸ்ரேலும் பண்ணும், நாங்களும் பண்ணுவோம். நீங்க உங்களுடைய பேஸ வந்து இஸ்ரேலுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி அதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறதா இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் ஆ மானிட்டர்ன்னு சொல்ற ஒரு செய்தி சேனல் ஆ இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அக்டோபர் 17ஆம் தேதி இந்த சந்திப்புகள் இடம்பெற்று அதிலேருந்து இந்த திட்டங்கள் வந்து நடைபெறதா சொல்றாங்க. இப்ப இது என்னன்னா, இந்த பகுதியில இவங்களெல்லாம் கவுண்டர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சதுல துருக்கியினுடைய உதவியோட இந்த HTS தீவிரவாதிகள அனுப்பியிருக்கிறாங்க. இன்னொரு பகுதியில சிரிய அரசாங்கத்த வீழ்த்துறதுக்காக குர்திஸ்தான் விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்கிற இந்த STF படைப்பிரிவுகள சிரிய அரசாங்கத்திற்கு எதிரான தாக்குதல்ல ஈடுபடுத்துறாங்க. அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேர்ல அது நடக்குது. இது ஒட்டுமொத்தமான கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜியா வடிவமைச்சு வர்றாய்ங்க. அதுல யமன் அன்சாருல்லா அமைப்பை எதிர்கொள்றதுக்கு சொமாலிலாண்டுல பேஸ உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது இப்படி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிய வடிவமைச்சு தான் வந்து இவங்க இந்த போர வந்து நடத்துறாங்க. இதனுடைய அல்டிமேட் அ முடிவுங்கிறது, ஒண்ணு அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இந்த பகுதியில இருக்கணும். இல்லன்னா அது முடிவுக்கு வரணும். இந்த பகுதியினுடைய சுதந்திரம்ங்கிறது கம்ப்ளீட்டா இந்த பகுதி மக்களினுடைய கைக்கு வரணும். இது 2 தான். இதுல ஒண்ணு இம்பீரியல் ஏகாதிபத்தியம் இவங்கள வந்து ஒரு தொடர்ந்து ரூல் பண்ண போகுதா? இல்ல
அதை எதிர்த்து இந்த மக்கள் விடுதலை அடைய போறாங்களா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கிராண்ட் ஸ்ட்ராட்டஜில நீங்க வந்து முடிவை வந்து எட்ட முடியும். இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இந்த முடிவு தான் வந்து எட்ட முடியும். ஸோ அதை நோக்கி தான் இந்த போர் நகர ஆரம்பிச்சிருக்கு. இதை தான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொன்னோம். ஏன் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மற்ற நாடுகள், அதாவது இந்த பலஸ்தீனத்துக்கு உதவியா இருக்கக்கூடிய நாடுகள் இந்த போருக்குள்ள தீவிரமா ஈடுபடல அப்படின்னா, அவங்க வந்து சப்போர்ட் ஃப்ரண்ட்டா இயங்குனாங்க. பல தோழர்களுக்கும் அந்த கோபம் இருந்தது. ஏன் வந்து ஈரான் தாக்குதல் நடத்த மாட்டேங்குது? ஏன் வந்து ஹிஸ்புல்லா தீவிரமா தாக்குதல் நடத்தல? ஏன் வந்து மத்தவங்க தாக்குதல் தீவிரப்படுத்தல? அப்படின்லாம் வந்து ஒரு கேள்வி வந்து எப்பவுமே எழுந்துகிட்டே இருந்தது. அப்படி நடந்ததுன்னா, இவ்வளவு சிக்கல்கள் வந்து உருவாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் அவங்க அப்ப பண்ணல. ஆனா இன்னைக்கு எப்படியோ அதே தான் வந்திருக்கு. திரும்பவும் அதே நிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுல பல விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆ நீங்க இதுல வந்து கிரே பார்ட் நெறைய இருக்கு. இது வந்து எதையுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்கக்கூடாது. எந்த நாட்டினுடைய முடிவையும் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்த்து அரசியல பழகக்கூடாது. இதுல நெறைய கிரே பார்ட் இருக்கு. டீட்டெயில் லெவல்ல போனீங்கன்னா, பல முரண்பாடுகள் ஒவ்வொரு இதுலயும் இருக்கும். அதுபோல இந்த பகுதியினுடைய நாடுகளுக்குள்ள இருக்கிற உறவுகள்லயும் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கு. ஸோ கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அமெரிக்காவுடைய விஷுக்கு உதவி பண்றவங்க, அமெரிக்க விஷுக்கு எதிரா இருக்கிறவங்க. இவங்க 2 பேரு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப இதுல யார் வெற்றி அடைய போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை நோக்கிய போரா தான் இந்த போர் நகர்ந்திருக்கு. பாலஸ்தீனத்த கடந்து இந்த போர் இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த ஜியோபொலிட்டிக்ஸ சேஞ்ச் பண்ணக்கூடிய போரா வந்து மாறுது. இப்ப நீங்க கடைசியா நெத்தன்யாகு அ இந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போரினுடைய பேர வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம், அவருடைய அடுத்தடுத்த பேச்சுகள்ல அவர் சொன்னது என்னன்னா, அ புது மிடில் ஈஸ்ட்டா நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த புது மிடில் ஈஸ்ட்டுக்கான போரா தான் வந்து அவங்க இத நடத்துறாங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் தோழர். ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து எனக்கு இந்த எஸ்டிஎஃப் அந்த குர்திஸ்தான் இயக்கம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு முடிவு எடுத்துச்சு. இப்ப வந்து சிரியாவ தாக்குது. இதனுடைய இது என்ன? இந்த குர்திஸ்தான பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா தோழர்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த குர்திஸ்தான் இனப்போராட்டம்ங்கிறது பொறுத்தளவுல இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது மேற்கத்திய நாடுகள் வடிவமைக்கிற அமெரிக்காவினுடைய ஹெஜமோனிக் இன்ட்ரெஸ்ட்ட காப்பாத்துறதுக்கான ஒரு போரா வடிவமைக்கிறாங்க. அதுல ஈரான்ங்கிற நாடு அவங்களுக்கு த்ரெட்டா இருக்கு. ஸோ ஈரான் வந்து தன்னுடைய இந்த இந்த பகுதியினுடைய பாதுகாப்ப உறுதிப்படுத்துறதுக்காக தனக்கு இருந்த செல்வாக்கின் மூலமா ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற ஒரு நெட்வொர்க் உருவாக்கியிருக்கு. நான்ஸ்டாக் ஆக்டர்ஸ வந்து அதுல கொண்டு வந்திருக்கு. ஏன்னா நீங்க ஈரானுடைய அ ஈரானுக்கு இருந்த த்ரெட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில நீங்க அந்த ஈராக்குக்கு எதிரான போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, முதல் ஈராக் ஈரான் போருங்கிறது அந்த பின்னணியில தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய த்ரெட் இருந்தது. இந்த பகுதியில எந்த நாடும் வந்து அதற்கு உதவியான நாடு இல்ல. இன்னும் சர்வதேச அரங்கிலயும் பார்த்தீங்கன்னாக்க, ஈரானுக்கு ஆதரவு சக்திகள்ங்கிறவங்க யாருமே இல்ல. அன்னைக்கு ஒற்றை துருவ உலக ஒழுங்கு இருந்ததுனால, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள்லாம் அமெரிக்காவை எதிர்த்து நிக்கிறதுக்கு அன்னைக்கு காலகட்டத்துல இல்ல. இதுதான் இனப்படுகொலைக்கு நடந்தப்போ, இலங்கையிலும் ஏற்பட்ட நிலைக்கு ஈழத்தமிழர்களினுடைய இனப்படுகொலைக்கு அடிப்படை அமைஞ்சதும் இந்த ஒற்றை துருவ உலக ஒழுங்கு தான். அன்னைக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேட் ஆக்டரா இருக்கிற அ ஸ்ரீலங்காவுக்கு உதவி பண்ணாங்க. நான் ஸ்டேட் ஆக்டரா இருக்கிற புலிகளுக்கு உதவி பண்றதுக்கு விருப்பம் இல்ல. அவங்க தீவிரவாத கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துட்டதுனால யாருமே உதவி பண்றதுக்கு வரல. அன்றைய காலகட்டங்கிறது அந்த மாதிரியான காலகட்டமா இருந்தது. அது அமெரிக்காவினுடைய செஞ்சுரியா தான் இருந்தது. அவங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல தான் வந்து உலக ஒழுங்குங்கிறது இருந்தது. ஸோ அதனால அத மீறி வர முடியல. அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கிறது ஈரான் இந்த ரெவல்யூஷன் உருவானதுக்கு அப்புறம், ஈரானுக்கு இருந்த மிகப்பெரிய நெருக்கடிங்கிறது அதுதான். ஸோ ஒற்றை துருவ உலக ஒழுங்குல அவங்களுக்கு ஆதரவு சக்திகள் யாருமே இல்ல. ஸ்டேட் ஆக்டர்ஸ் யாருமே இல்ல. அப்படியான இடத்துல
ஈராக்குக்கு எதிரான போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது ஈரானை நோக்கி வருதுங்கிறத அவங்க தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் இவங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். இந்த பகுதியில அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை அனுமதிக்க முடியாது. அதற்காக சப்மிட்டும் பண்ண முடியாது அமெரிக்காவுக்கு. அதே நேரத்துல தன்னை பாதுகாத்துக்கணும். இந்த இந்த அச்சுறுத்தல்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும்னு தான் அது வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சு கசம் சுலைமானி அந்த நடவடிக்கையில ஈடுபட்டு கம்ப்ளீட்டா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குனாரு. இதனுடைய மையமா வந்து அவங்க பலஸ்தீன் விடுதலையை மையமா வச்சு உருவாக்குனாங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் காஸ். முஸ்லிம் மக்களுக்கும் இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கிற பிரதானமான அரசியல் பிரச்சனைங்கிறது பலஸ்தீன் பிரச்சனை. இப்போ இந்த ஒற்றை துருவ உலக ஒழுங்குல பலஸ்தீன் பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்படுற வரைக்கும் இந்த சிக்கல்ங்கிறது இந்த மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான சிக்கல் தான். ஸோ அதனால அவங்க அதுலதான் வந்து அவங்களுடைய எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கிற பிரச்சனைங்கிறது பலஸ்தீன் பிரச்சனை. இப்ப பாலஸ்தீன பிரச்சனையை மையமா வச்சு இம்பீரியலிசத்துக்கு எதிராகவும் தனக்கு ஆதரவு சக்திகளாகவும் உருவாக்கிக்கிட்ட அமைப்புகள் தான் இன்னைக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் இன்னைக்கு இஸ்ரேல் என்டிட்டிக்கு எதிராக இயங்குது. அதுதான் அமெரிக்கன் இம்பீரியலிசத்துக்கு இந்த பகுதியில அச்சுறுத்தலா இருக்கு. ஸோ இது வந்து ஈரானுடைய நிலைப்பாடு. ஈரான் வந்து தனக்கு இருந்த வீக்னஸை ஸ்ட்ரென்த்தா மாத்துனுச்சு. இதை தான் வந்து வீக்னஸை ஸ்ட்ரென்த்தா மாத்திருக்கு. ஏன்னா இந்த பகுதியில ஆதரவு சக்திகள்னு ஸ்டேட் ஆக்டர்ஸ் யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல தான் வந்து நான் ஸ்டேட் ஆக்டர்ஸை தன்னுடைய அலைஸா மாத்துறாங்க. இதுல ஸ்டேட் ஆக்டரா இந்த இதுக்குள்ள வர்ற ஒரே ஒரு நாடு எதுன்னா சிரியா. இப்ப சிரியாவுக்கு இதே நெருக்கடி இருந்தது. அமெரிக்கா வந்து சிரியாவை வந்து அந்த லிஸ்ட்ல வச்சிருந்தது. ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன்ல மிக முக்கியமான நாடா சிரியா வச்சிருந்தது. சிரியாவை ஏன் வச்சிருந்ததுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது ஆயில் வர்த்தகத்துல பைப் லைன்ல மிக முக்கியமான இடமா வந்து இது இருக்கு. அது மட்டும் இல்லாம உணவு உற்பத்தியில மிக முக்கியமான நாடா இருக்கு. மெடிட்ரேனியன்ல அதற்கு கடல் எல்லைகள் இருக்கு. இப்ப கடற்கரை பரப்புங்கிறது மெடிட்ரேனியன்ல அதுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய வெல்த். அந்த பகுதியில மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல சிரியா இருக்கிறது. அதுவே வந்து அதுக்கு ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியதுதான். அந்த இடத்துல சிரியாவினுடைய அதிபரா இருந்த இதற்கு முன்னாடி ஹஃபேஸ் அ அ பசில் அசா அசாது, அவருடைய பையன் வந்து பஷர் அல் அசாது. இப்ப இவங்க 2 பேருமே சோவியத் ஒன்றியத்து கூட இணைந்து செயல்பட்டாங்க. மற்ற அமெரிக்க எதிர்ப்பணி கூட வந்து இணைந்து செயல்பட்டாங்க. அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்துக்கு ஒத்து வரல. அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. மற்ற அரபுலக நாடுகள் மாதிரி வந்து இயங்குறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஸோ அந்த இடத்துல சிரியால வந்து ஒரு ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன் இந்த அரப் ஸ்ப்ரிங்ன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அது பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து அந்த அரப் ஸ்ப்ரிங்குங்கிறது தான் பதிவாயிருக்கு. அது ஒரு கலர் ரெவல்யூஷன். அமெரிக்க சிஐஏ திட்டமிட்டு உருவாக்குன கலர் ரெவல்யூஷன். இந்த பகுதி முழுக்க உருவாக்குனாங்க. மக்கள்கிட்ட இருந்த இயல்பான கோவத்தை தங்களுக்கு தேவையானதா வடிவமைச்சு தங்களால் உருவாக்கப்பட்ட சோ கால்டு ஆக்டிவிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த மாதிரியான ஒரு 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 ஆர்டிஃபிஷியலான ஒரு ரெவல்யூஷன்ஸை வந்து உருவாக்குனாங்க. அதுல துனிசியால ஆரம்பிச்சு அந்த அரப் ஸ்ப்ரிங்குங்கிறது எகிப்து, சிரியா, லிபியா இப்படி தொடர்ந்து வந்து விரிவடைஞ்சே போச்சு. இப்படி தொடர்ந்து விரிவடைஞ்சு போனதுல லிபியாவினுடைய கடாஃபியை வந்து காலி பண்ணிட்டாங்க. துனிசியாவுல பெரிய ஆட்சி மாற்றம் வந்து அங்க அவங்களுக்கு தேவையான ஆளை வந்து நியமிச்சுட்டாங்க. எகிப்துல முஸ்லிம் பிரதர்ஹுட் இந்த போராட்டத்துல முன்னின்று நடத்தி அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது. முஸ்லிம் பிரதர்ஹுட்டோடைய ஒரு கட்சி. அது வந்து அந்த அதிபரையும் கடைசியா தூக்கிட்டு அல்சிசி ஜெனரலா இருந்தவரு கம்ப்ளீட்டா அந்த அரசாங்கத்தை ஒரு டிக்டேட்டர்ஷிப் கொண்டு வந்துட்டாரு. கடைசியா மிச்சம் இருந்தது சிரியா. சிரியால வந்து ஆட்சி மாற்றத்திற்கான நடவடிக்கை இல்ல. இந்த போராட்டம் வந்து ஆரம்பிச்சு கடைசியா அது ஆயுத வழி போராட்டமா மாறி கம்ப்ளீட்டா வந்து அதற்கு உதவி பண்ற வேண்டிய இடத்துலதான் வந்து ஈரான், ரஷ்யா எல்லாம் வந்து கடைசியா அதை காப்பாத்துனாங்க. அந்த அரசாங்கத்தை காப்பாத்துனாங்க. அப்பவுமே வந்து ஒரு வால்னரபிள் ஸ்டேட்டா வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்த நாடுன்னா சிரியா தான். ஏன்னா அதுக்கு எல்லை பகுதியில நேட்டோ உறுப்பு நாடு இருக்கு, துருக்கி. துருக்கிங்கிறது நேட்டோல உறுப்பு நாடா இருக்கு. துருக்கி வழியா தான் இந்த போர் ஆரம்பிச்சுது.
இந்த போருக்கு அடிப்படையா இருந்து பண உதவிகள் பண்ணது கத்தாரு, சவுதி அரேபியா போன்ற நாடுகள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள், ஜோர்டான் போன்ற நாடுகள். இப்ப இவங்கெல்லாம் இதற்கு உதவி பண்ணி, இஸ்ரேல் உதவி பண்ணு, அமெரிக்காவினுடைய ஆயுத வரத்து, அமெரிக்காவினுடைய பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணி தான் வந்து இந்த இந்த போரை வந்து உருவாக்குனாங்க. அதுல பஷர் அசாத வந்து வெளியேற்ற முடியாம போயிருச்சு. இப்போ அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டா இந்த பகுதி முழுக்க நடக்கிற இந்த மேற்கத்திய ஏகாதிபத்தியத்தினுடைய அச்சுறுத்தலுக்கு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. பாலஸ்தீன்ல ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்குது. அதை தடுக்கிறதுக்காக லெபனான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போராட ஆரம்பிச்சுது, தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுது. கடைசியா இப்ப அந்த தாக்குதல்ல அந்த லீடரையே கொன்னுட்டாங்க. முக்கியமான சீனியர் லீடர்ஷிப் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை உருவாக்கிட்டாங்க. லெபனானுடைய சோவர்னிட்டிக்கு மிகப்பெரிய த்ரெட்டை உருவாக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி அவங்கள என்கேஜ் பண்ணிட்டாங்க. அதே போல உங்களுக்கு பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் பாலஸ்தீன் பிரச்சனைக்காக வந்து அவங்களும் வந்து ஆயுத வழி போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களையும் அதுல முழுமையா வந்து என்கேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இது எல்லாம் என்கேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களை எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய பவரை பூரா வந்து எல்லா பக்கத்துலயும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. ஓவர் ஸ்ட்ரெச் பண்ண வச்சிருக்கிறாங்க. இது ஓவர் ஸ்ட்ரெச் பண்ண வச்சதுக்கு அப்புறம் கடைசியா அவங்க எங்க ஃப்ரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க வந்து சிரியால வந்து இந்த ஃப்ரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுல சிரியால ஓப்பன் பண்ணதுல ஏர்டகான் வந்து அவங்களுக்கு கையாளா இருந்து வேலை பார்த்து இந்த ஃப்ரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஏர்டகானுக்கு இதுல பல நோக்கங்கள் இருக்கு. இப்போ இதுல வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நோக்கங்கள் இருக்கு. இப்போ ஏர்டகானுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, அடுத்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வராரு. ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது அவரு ஏற்கனவே தன்னுடைய எலெக்ஷன் பிளட்ஜ்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சிரியால இருக்கிற படைகளை வாபஸ் வாங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ சிரியால இருக்கிற படைகளை வாபஸ் வாங்குறது அவர் சொன்னாரே தவிர அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. இப்படி ஒருவேளை சிரியால இருந்து படைகள் வாபஸ் வாங்கப்பட்டுச்சுன்னா, சிரியாவ கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பவர் வந்து இந்த பகுதியில தேவை. அது யாரால முடியும்னா, துருக்கியால முடியும். அது ஒரு நேட்டோ கண்ட்ரி. இப்ப அத வந்து அவரு ப்ரூஃப் பண்ணணும். மேற்கத்திய நாடுகளுக்கும், அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும், நீ இந்த பகுதியில இருந்து போனன்னா, இந்த அரசாங்கத்த நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். 1. 2வது எர்டோகானுக்கு அந்த ஒட்டமான் எம்பையர்ல சிரியாவினுடைய பரப்புகள், குறிப்பா வந்து அலப்போ வந்து சிரியா அதாவது துருக்கியினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு, துருக்கியோட மிக முக்கியமான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஐடியாலஜிக்கலா சிந்திக்கக்கூடிய ஒரு நபர். ஏன்னா, துருக்கிங்கிறது எப்பவுமே வந்து இம்பீரியல் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து அது ஒரு இம்பீரியல் பவர், எம்பையரா இருந்தது. அதனால அதே இம்பீரியல் அ மனநிலைங்கிறது அந்த ஸ்டேட்டுக்கு இருக்கு. அது அந்த கம்ப்ளீட் ஸ்டேட்டுக்குமே வந்து அந்த மனநிலைங்கிறது இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து அர்மேனியன் இனப்படுகொலை பண்ணாங்க. ஆ பெரிய அளவுக்கு அவங்களுக்கும் இந்த முதல் உலகப் போர்ல அலைஸ் கண்ட்ரீஸ்க்கும் ஏற்பட்ட போர்ல தோல்வி அடைஞ்சதுனால, ஜெர்மனியும் கூட போய் தோல்வி அடைஞ்சதுனால, அவங்களுடைய நிலப்பரப்புகள் தான் பிரிச்சு எல்லா நாடுகளும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கப்பட்டுச்சு. அப்படி வந்த நாடுல மிக முக்கியமான நாடு சிரியா. சிரியா, ஈராக், அதே போல உங்களுக்கு சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த பகுதியில இருக்கிற லெபனான்ல இருந்து எல்லாமே அதுலேருந்து பிரிஞ்சு வந்த நாடுகள் தான். பாலஸ்தீன் பிரச்சனை அன்னைக்கில இருந்து தீர்க்கப்படாத பிரச்சனை. அதுவும் ஒட்டமான் எம்பையர்ல இருந்து பிரிஞ்சு வந்த பகுதி தான். ஸோ இதெல்லாம் வந்து போயிடுச்சு. இது துருக்கி கிட்ட இருந்து போயிடுச்சு. இப்ப துருக்கி மீண்டும் வந்து அந்த அந்த பழைய கால ஆ ஒரு எம்பையர வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நோக்கத்தோட வந்து தொடர்ந்து இயங்குது. இப்போ துருக்கியில இருந்ததுல மிச்சம் இருந்தது. ஒட்டமான் எம்பையர்ல மிக முக்கியமான நகரங்களா இருந்ததுல மிச்சம் இருந்தது இஸ்தான்புல் மட்டும்தான். இஸ்தான்புல் மட்டும்தான் இன்னைக்கு அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. அலப்போங்கிறது அன்னைக்கே கமர்ஷியல் ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரேடு நகரமா இருந்துச்சு. மிக முக்கியமான நகரமா இருந்துச்சு. அது ஒட்டமான் எம்பையர்ல இருந்துச்சு. அந்த நகரம் இன்னைக்கு சிரியாவுக்கு போயிடுச்சு. அத மீண்டும் புடிக்கணுங்கிற ஒரு நோக்கம் வந்து அவருக்கு எப்பவுமே இருக்கு. அந்த நாட்டுக்கே அது இருக்கிற நோக்கம். இடத்த புடிக்கணுங்கிறது ஒரு பிரதான நோக்கம் துருக்கிக்கு.
ஸோ இந்த இடத்துல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், சிரியா இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள் கூட ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால, இந்த போர்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால, இது தனக்கான சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து இந்த நடவடிக்கையில ஈடுபடுறதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாரு. 3வது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி F-35 வாங்குறதுக்கான ஒரு பிட்டாவும் இத வந்து பண்ணியிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு விசுவாசத்த காட்டுறதுக்காக. 4வது இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு ஆயில் உதவிகள், அதாவது எண்ணெய்கள வந்து குடுக்கறது துருக்கி தான். துருக்கி தான் வந்து பிரதானமா குடுத்துக்கிட்டு இருக்கிற நாடு. இந்த இனப்படுகொலை நடக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய நாடு துருக்கி தான். ஏன்னா, அவங்களுக்கு அதுல வருமானம் கிடைக்குது. இது என்னன்னா, ரத்தத்துல இந்த ஆள் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். பலஸ்தீனியர்கள் ரத்தத்துல பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த ஆளு வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ் மேனா இயங்கிட்டு இருக்கான். பேசுறது ஒண்ணும், நடவடிக்கைகள் ஒண்ணுமா பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது வந்து ஏன்னா இன்னைக்கு எங்கெங்க இருந்துலாம் ஆயில் வந்து அந்த ஆள் குடுக்குறான்னா, ஒண்ணு அசர்பைஜான்ல இருந்து வர்ற ஆயில இஸ்ரேலுக்கு குடுக்குறான். இன்னொன்னு ஈராக்ல இருந்து குறிப்பா இந்த பெஸ்மர்கா கண்ட்ரோல் பண்ற குர்திஸ்தான் ரீஜியன்ல இருந்து வர்ற ஆயில, திருட்டுத்தனமா வர்ற ஆயில குடுக்குறான். இன்னொன்னு இந்த எஸ்டிஎஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ற ஆ சிரியாவினுடைய குர்திஸ்தான் பகுதியில இருந்து வர்ற ஆயிலையும் இந்த ஆள் வந்து இ திருட்டுத்தனமா வந்து குடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே யாருக்கு போயிட்டு இருக்குன்னா, இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்கு. அதன் மூலமா தான் போரே நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு ஆயில் போகலன்னா, இஸ்ரேலினுடைய போர் வந்து நடக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு அடிப்படையான ஆ உயிர் உயிர் குடுக்குற வேலைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ஒரு இனப்படுகொலைக்கான லைஃப் லைன வந்து யாரு குடுத்துக்கிட்டு இருக்கிறான்னா, துருக்கி தான் குடுத்துக்கிட்டு இருக்கு. எர்டோகான்ங்கிற இந்த பச்சை ஆ துரோகி தான் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்ப இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்துல, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையும் ஈடுபட்டு, இந்த இடத்த வந்து சிரியால இருந்து புடிக்கணுங்கிறத நோக்கமா வச்சு அவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எர்டோகான் குர்திஸ்தான் விடுதலைக்காக போராடிட்டு ஒரு பகுதிய வந்து புடிச்சு வச்சிருக்கிறாங்க எஸ்டிஎஃப் படைப்பிரிவு. எஸ்டிஎஃப்ங்கிறது சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ். அதற்கு முன்னாடி அது ரொஜாவா அமைப்பா இருந்தது. ஒய்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பா இருந்தது. பல அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்கக்குள்ளேயே வந்து பல அமைப்புகள் இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு குடைக்குள் இயங்கக்கூடிய அமைப்புகளா இருந்தாங்க. இடதுசாரி சித்தாந்தத்திலிருந்து வந்த அமைப்புகள். பிகேகே கூட, அதாவது பிகேகேங்கிறது துருக்கியில இருந்த குர்திஸ்தான் பகுதிக்கு தனி நாடு கோரிக்கை கேட்டு போராடிட்டு இருக்கிற அமைப்பு, இடதுசாரி அமைப்பு. அதனுடைய தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு, கென்யா தலைநகர்ல கைது செய்யப்பட்டு, இஸ்தான்புல்லுக்கு அமெரிக்கா குடுத்துருச்சு அவர. அவரு ஜெயில்ல இருக்கிறாரு. இன்னைய வரைக்கும் ஜெயில்ல இருக்கிறாரு. குர்திஷ் லீடர். அவரு தான் பிகேகேவோட தலைவர். அந்த அமைப்பு தொடர்புல இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப்ங்கிறது துருக்கிக்கு விரோதமான அமைப்பு. துருக்கி வந்து அத தீவிரவாதிகள்னு முத்திரை குத்துற ஒரு ஒரு நாடு தான் துருக்கி. ஸோ இப்படி இருக்கிற ஒரு இந்த குர்திஸ்தான் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு, அந்த பகுதிய தன்னுடைய நாட்டுல வந்து கொண்டு போகணும். அந்த அமைப்பு விடுதலை அமைப்ப ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு நோக்கம். இப்போ இதுல அதே மாதிரி நீங்க வந்து மோசூல் நகரம், ஈராக்ல இருக்கிற மோசூல் நகரம் முன்னாடி வந்து அ உதுமானிய பேரரசுல இருந்த நகரம். அது ஒரு மிக முக்கியமான நகரம். அந்த நகரத்தையும் தன்னோட இணைச்சுக்கணுங்கிற நோக்கம் வந்து இந்த ஆளுக்கு இருக்குது. ஸோ இதுல இடம் பிடிக்கிறது, குர்திஸ்தான் இன விடுதலை போராட்டத்த அழித்தொழிக்கிறது. அ இந்த பகுதியில இருக்கக்கூடிய இனப்படுகொலை போராட்டத்த அழிக்கிறது. இது எல்லாத்தையும் இந்த சமகாலத்துல நம்மளால பண்ணிட முடியும். ஏன்னா, சிரிய அரசாங்கம் ரொம்ப வீக்கா இருக்கு. சிரிய அரசாங்கம் வந்து இன்னைக்கு ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிட்டு இருக்கு. இஸ்ரேல் எப்ப வேணாலும் தாக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. இந்த டயத்த பயன்படுத்தி நம்ம வந்து இந்த ப்ராக்ஸி ஃபோர்ஸஸ உள்ளுக்கு அனுப்புனோம்னா, தீவிரவாதிகள உள்ளுக்கு அனுப்புனோம்னா, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பவாத துரோக நடவடிக்கையில இந்த ஆள் ஈடுபட்டிருக்கான். இதுதான் இந்த ஆளுக்கு இருக்கிற பிரதான நோக்கம். இத தாண்டி ரீஜினலா ஜியோபொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ல இந்த ஆள் பண்ற விஷயங்கள் என்னன்னா, இப்போ இந்த பகுதியில மிக முக்கியமான 3 பவர் ஹவுஸஸ் இருக்கு.
ஒண்ணு துருக்கி, இன்னொன்னு ஈரான், அடுத்து சவுதி அரேபியா. இந்த 3ம் வலுவான நாடுகள். பொருளாதார ரீதியாவும், அ பண இது ராணுவ ரீதியாவும் பலமான நாடுகளா இருக்கு. இப்போ இஸ்லாமிய நாடுகள கட்டுப்படுத்துறதுல இந்த 3 நாடுகளுக்கும் இடையில வந்து ஒரு போட்டி வந்து நிலவிட்டு இருக்கு. இப்ப இதுல யாரு வந்து இஸ்லாமிய நாடுகள தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுங்கிறதுல, லீடரா இருக்கிறதுல. அதுல துருக்கிக்கும், ஈரானுக்கும் போட்டி எப்பவுமே இருக்கு. சவுதி அரேபியா, ஈரான், துருக்கி எல்லாத்துக்குமே வந்து இவங்க 3 பேருக்குள்ளயும் வந்து இந்த போட்டி வந்து நிலவுது. இப்போ இதுல இப்போ இந்த இனப்படுகொலை போர் காலகட்டத்துல, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா வேலை பாக்குது. இப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ எம்பையரால எதிர்கொள்ள முடியல. அதாவது அமெரிக்கன் எம்பையர்னால எதிர்கொள்ள முடியல. அப்படி இருக்கிறப்போ, ஈரானுடைய பவர் வந்து இந்த ஏரியால இருக்கிற பவர் ஹவுஸஸ்ல மிக முக்கியமான பவரா ஈரான் வந்து எமர்ஜ் ஆகுது. அது மட்டும் இல்ல, அது பிரிக்ஸ்க்குள்ள போகுது. ரஷ்யா கூட மிக நெருக்கமான உறவுகள ஏற்படுத்துது. சைனா கூட மிக நெருக்கமான உறவுகள ஏற்படுத்துது. ட்ரேட் ரூட்ல ஒரு அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல ஒரு மிக முக்கியமான நாடா ஈரான் வருது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிய வந்து கொண்டு வருது. அதேபோல டெக்னாலஜிக்கல் சொஃபிஸ்டிகேஷன் அதேபோல மிலிட்டரி ரீதியான ஏவுகணை தொழில்நுட்பம், அ ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பம், இப்படி பல விஷயங்கள்ல வந்து இந்த நாடு வந்து வளர்ச்சி அடையுது. இப்ப இதெல்லாம் ஃபியூச்சர்ல ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய நாடா வந்து இந்த பகுதியில மாறும். துருக்கி பிரிக்ஸ்ல போறதுக்கான விருப்பம் தெரிவிச்சு இந்த முறை வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ தனக்கு வந்து இருந்த வாய்ப்புகள் குறைஞ்சுகிட்டு வருது. ஈரானுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஈரான் வந்து ஒரு மிக முக்கியமான பவரா மாறப்போகுது. அதுக்கு இருக்கிற மிக முக்கியமான பலம் என்னன்னா, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்ப இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ நெட்வொர்க்க உடைச்சோம்னா, ஈரான வந்து வீக்கன் பண்ணலாம். இப்ப ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு வழிவகுக்க முடியும். அப்படி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துனுச்சுன்னா, ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஈரானுடைய பவர் வந்து குறைஞ்சு போகும். அப்ப தான் இந்த பகுதியில மிகப்பெரிய பவர் ஹவுஸா மாறிடலாம். இந்த பகுதியினுடைய ஆதிக்க சக்தியா தான் இருக்கலாம். இப்ப இதுதான் இந்த பகுதியினுடைய ஜியோபொலிட்டிக்ஸ்ல எர்டோகானுடைய சிந்தனை. இப்ப இந்த சிந்தனை ஓட்டத்துல தான் அந்த ஆள் இந்த வேலைய வந்து பண்ணியிருக்கிறான். இப்ப இதுல சவுதி அரேபியா ஏன் இன்னைக்கு அ சிரியாவுக்கு ஆதரவா வந்திருக்குங்கிறதும் இதுல இருந்து தான். ஏன்னா, ஈரான் பெரிய நாடாகுங்கிறது ஒரு பக்கம். அது அமெரிக்காவுக்கும், சவுதி அரேபியாவுக்கும் இருக்கிற உறவு, அதன் மூலமா வந்து அவங்க கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தனை ஓட்டங்கிறதெல்லாம் வந்து அடுத்தது. ஆனா, அத வந்து ஓவர் கம் பண்ணி, இத உடைக்கிறதுக்கான மிக முக்கியமான பிளேயரா துருக்கி வர்றது, துருக்கி வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற இடத்துல தான் வந்து சவுதி அரேபியா இன்னைக்கு துருக்கிக்கு எதிரான நடவடிக்கையா தான் சிரியா கூட அலைன் ஆகுது. சிரியாவுக்கு இன்னும் சொல்லப்போனா, நம்பத்தகுந்த தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிரியாவுக்கு பண உதவி வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இப்போ ஏன்னா அவங்க அ சாங்ஷன்னால தத்தளிக்கிறாங்க. அதிலிருந்து மீண்டெழுந்து இந்த போர நடத்தி இந்த இந்த ஆக்குபேஷன வந்து ரிப்பல் பண்றதுக்கு பண உதவி வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னும் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு துருக்கிய வந்து எதிர்க்கணுங்கிறதுல சவுதி அரேபியா மும்மரம் காட்டுது. இப்போ இதெல்லாம் தான் வந்து இந்த பகுதியில நடக்கக்கூடிய இந்த போட்டி. இப்ப இந்த போட்டிக்கு மத்தியில தான் எர்டோகான் வந்து இந்த நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார். இப்ப இதுல குர்திஸ்தான் விடுதலைக்காக போராடுற இந்த எஸ்டிஎஃப் அமைப்புங்கிறது என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா, இப்ப அவங்களுடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த தீவிரவாதிகள் உள்ளுக்கு வராங்க. அதனால எங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய குர்திஸ் கிராமங்கள், நகரங்கள் இத வந்து பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். சிரியன் ஆர்மி விட்டு குடுத்துட்டு ஓடிட்டாங்க. அதனால எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு. அதற்காக இந்த 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 ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான, ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான போர நாங்களும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது அவங்களுக்கு எதிரான தாக்குதல நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய ரொஜாவா அமைப்பு இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப். எஸ்டிஎஃப்ங்கிறது ஆக்சுவலா ஒரு பெரிய கூட்டணி. அதுல
குர்திஸ்தான் படை வீரர்கள் இருக்கிறாங்க. குர்திஸ்தான் இனத்தை சார்ந்த வீரர்கள் இருக்கிறாங்க. பின்னால்லாம் வந்து அவங்க சர்வதேச அளவுல அ ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. இதுல அமெரிக்கன் படை வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து வாலண்டியர்ஸா வந்து குர்திஸ்தான் விடுதலைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து சிரியன் உள்நாட்டு போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். இங்க பல அமைப்புகள் உருவாகி, பல அமைப்புகள் ஆயுதம் தாங்கிய அமைப்புகளா உருவாகி, அவங்கவங்களும் ஒவ்வொரு பகுதிய வந்து ஆக்குபை பண்ணி கிட்டத்தட்ட வார்லாடா இயங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு பகுதி இருக்கு. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. அங்க வர்ற எண்ணெய் வளத்த வந்து உலகத்துக்கு விக்கிறாங்க. திருட்டுத்தனமா விக்கிறாங்க. சிரிய அரசாங்கத்துக்கு அந்த வருமானமே போகாம. இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல குர்திஸ்தான் விடுதலைக்காக போராடக்கூடிய இந்த ரொஜாவா அமைப்பு, ஒய்பிஜிங்கிற அமைப்பா இருந்தது. பின்னாடி வந்து அது ரொஜாவா அமைப்பா இருந்தது. அதற்கப்புறம் அதுக்கு துருக்கி வந்து அ அதாவது அ தீவிரவாத பட்டியல்ல இணைச்ச உடனே, அது நேட்டோ உறுப்பு நாடுகள்ல மிகப்பெரிய அழுத்தத்த குடுத்து, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அழுத்தம் குடுத்ததுனால, அவங்களோட பேர வந்து மாத்திக்கிட்டாங்க. எஸ்டிஎஃப்ன்னு மாத்திக்கிட்டாங்க. சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அப்டின்ட்டு. அந்த பேர் மாற்றத்துக்கு அ அட்வைஸ் பண்ணது ஒரு அமெரிக்கன் கமாண்டர் அப்டின்னு சொல்றாங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, குர்திஸ்தான் இன விடுதலைக்காக போராடுற அமைப்பு, ஒரு இடதுசாரி அமைப்பு, ரூட் அதாவது கிரவுண்ட் லெவல்ல, ரூட் லெவல்ல டெமோக்ராட்டிக் வேல்யூவ ஃபாலோ பண்றாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண்களுக்கு முழு சுதந்திர உரிமை வழங்குறாங்க. அதுலயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா வகையிலயும் முற்போக்கு சிந்தனையோட ஒரு லிபரலான ஒரு 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 அமைப்பா தான் அந்த அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. குர்திஸ்தான பொறுத்தளவுல. அந்த குர்திஸ் கண்ட்ரோல் பகுதிய பொறுத்தளவுல. எங்க வந்து அவங்களுக்கு பெரிய சிக்கல் வருதுன்னா, ஒரு பெரிய முரண்பாடு வருதுன்னா, இந்த ஐசிஸ்க்கு எதிரான போர்ல அவங்க ரக்காங்கிற ஒரு நகரத்த வந்து மீட்கிறதுக்கான போர்ல வந்து வெற்றி அடைஞ்சாங்க. அப்போ அமெரிக்கா அவங்களுக்கு உதவி பண்ணுச்சு. அமெரிக்காவினுடைய ஏர் சப்போர்ட் மூலமா தீவிரவாதிகள தாக்குறதுக்கு அமெரிக்கா உதவி பண்ணுச்சு. அப்போ அவங்க சில உதவிகள் வந்து இந்த ரொஜாவா அமைப்புக்கு பண்ணாங்க. ஆயுத ரீதியான உதவிகள், வெஹிக்கிள்ஸு, டேங்குகள் இந்த மாதிரிலாம் வந்து உதவி பண்ணாங்க ரொஜாவா அமைப்புக்கு. ஐசிஸ் தீவிரவாதிகள அழிக்கிறதுக்காக. அது அந்த உறவுங்கிறது இந்த ஐசிஸ் தீவிரவாதிகள அழிச்சு வெளியேத்துனதுக்கு அப்புறம் நீங்க விடுதலை போராட்டத்த தொடரும்போது, ஏகாதிபத்திய சக்தியினுடைய ஆதரவோட வந்து உங்களுடைய விடுதலை போராட்டத்த தொடர முடியாது. ஏன்னா, குர்திஸ்தான் விடுதலை கிடைக்காம போனதுக்கான அடிப்படை காரணமே பிரிட்டன், பிரான்ஸ் 2 ஏகாதிபத்திய சக்திகள் தான். அவங்க 2 பேரும் தான் இவங்கள ஏமாத்தி, இவங்களுக்கான தனி நாட வழங்காம இவங்கள சிக்கல்ல விட்டவங்க. அவங்க தான் பாலஸ்தீன் சிக்கலையும் விட்டவங்க. இப்போ இந்த ஏகாதிபத்திய சக்திகள் எப்பவுமே நேஷனல் லிபரேஷன்ங்கிறதுக்கு ஆதரவா இருந்தவங்க கிடையாது. அன்லெஸ் அன்டில் அவங்களுடைய ஜியோபொலிட்டிக்கல் நலன் அதுல தங்கி இருந்தா மட்டும் தான் அவங்க உதவி பண்ணுவாங்க. அப்படியே ஒருவேள உங்களுக்கு உதவி பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால சாவரின் ஸ்டேட்டா இயங்க முடியாது. அது பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். கொசோவால அதான் நடந்தது. சுடான்ல அதுதான் நடந்தது. ஈஸ்ட் திமோர்ல அதுதான் நடந்தது. இப்படி பல இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் அவங்க ஆதரவு குடுத்து ஒரு விடுதலை போராட்டத்த ஆதரிச்சாங்களோ, அந்த நாடுகள்ல அவங்க முழுமையான சுதந்திரத்தோட வாழ முடியல. ஒரு நாட்டினுடைய, ஒரு மக்களினுடைய சுதந்திரம்ங்கிறது, தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள எந்த இதுவும் இல்லாம, எந்த ஆதிக்கமும் இல்லாம, தாங்களே செலுத்துறதுக்கு பேரு தான் வந்து சுதந்திரம். அதற்காக தான் போராடுறோம். அதற்காக தான் தனிநாடு கோரிக்கைலாம் வந்து எழுது. ஆனா, இத கொண்டு போயி ஏகாதிபத்திய சக்திகள்ட்ட அடகு வச்சுட்டு, நீங்க தனிநாடு வாங்கி என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எழுது. இப்போ இத என்ன பண்றாங்கன்னா இவங்க, பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த 2013 ரக்கா போருக்கு அப்புறம், அத மீண்டதுக்கு அப்புறம், முழுமையா அமெரிக்காவினுடைய உதவிகள வாங்கி, அமெரிக்காவினுடைய ஆதரவு சக்திகளா இருந்துகிட்டு இந்த பகுதிய வந்து ரூல் பண்றாங்க. இப்ப இதுல தான் வந்து மிகப்பெரிய முரண்பாடு வருது. அமெரிக்காங்கிறது ஒரு காலமும் விடுதலை போராட்டங்கள ஆதரிச்சது கிடையாது. விடுதலை போராட்ட அமைப்புகள அழித்ததுல பிரதானமா இருந்து இயங்குனது அமெரிக்கா. ஏகாதிபத்திய சக்திக்கு நீங்க ஆதரவா இருந்து, எப்படி வந்து ஒரு இனப்படுகொலை இன விடுதலைக்காக நீங்க போராட முடியும்? இது வந்து ஆக்சிமோரான் சிந்தனை. இது வந்து எந்த வகையிலயும் நடக்காத ஒரு விஷயம்.
ஸோ இதைத்தான் இன்னைக்கு எஸ்டிஎஃப் படைப்பிரிவுகள் பண்றாங்க. இப்போ இந்த முரண்பாடுங்கிறது இப்ப இந்த உதாரணத்துல நம்ம எடுத்துப்போம். இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும், பலஸ்தீன்ல விடுதலைக்கான போராட்டம் நடக்குது. மிக நீண்ட கால போராட்டம். குர்திஸ்தான் இன விடுதலை போராட்டமும் நீண்ட கால போராட்டம் தான். பலஸ்தீன் அதே மாதிரியான ஒரு விடுதலை போராட்டங்கிறது பலஸ்தீன் விடுதலை போராட்டம். பலஸ்தீன் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை கண்ணு முன்னாடி நடக்குது. உலகமே பார்க்குது. உலகமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்குது. இதற்காக ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு அரசில்லாத அமைப்புகள் இந்த மக்களுக்கு ஆதரவு குடுத்து, ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிரான தாக்குதல நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல, இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடுதலைக்காக போராடக்கூடிய, தேசிய விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு எஸ்டிஎஃப்ங்கிறது, அதுவும் இடதுசாரி அமைப்பா சொல்லப்படுற அமைப்பு. இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டம், இந்த அமைப்புகளுக்கு எதிரான ஒரு வலைப்பின்னல் ஏற்படுத்தி தீவிரவாதிகள உள்ளுக்கு அனுப்பும்போது, இதனுடைய பிரதான நோக்கம்ங்கிறது அசாத் ரெஜிம விழ வைக்கிறது. சிரியால இருக்கிற பஷர் அல் ஆசாதுடைய அரசாங்கத்த கவிழ்க்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய மையம். அந்த மையத்துல ஏகாதிபத்திய சக்திகள் ஒரு திட்டத்த செயல்படுத்தி, உங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய துருக்கி மூலமா அந்த திட்டத்த நடைமுறைப்படுத்தி, ஒரு ஒரு நொட்டாரியஸ் தீவிரவாத அமைப்புகள உள்ளுக்கு அனுப்பி, இந்த பகுதி ஆக்கிரமிப்புக்கு அனுப்புறாங்கன்னா, நீங்க வந்து இயல்பாவே நீங்க யாரு கூட நிக்கணும்? உங்களுக்குள்ள 1000 முரண் இருக்கலாம். சிரியாவுக்கும், சிரிய அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் 1000 முரண் இருக்கலாம். ஆனா, இந்த இடத்துல நீங்க சிரிய அரசாங்கத்திற்கு ஆதரவா இந்த தீவிரவாதிகள ஒழிக்கிறதுக்கும், ஏகாதிபத்திய சக்திகள இந்த பகுதியிலிருந்து வெளியேத்துறதுக்குமான போராட்டமா உங்களுடைய போராட்டத்த வந்து நீங்க மாத்தணும். இப்ப இந்த இடத்துல நீங்க அந்த முடிவ தான் வந்து எடுக்கணும். அதுதான் ஒரு ஒரு நல்ல விடுதலை போராட்ட அமைப்புக்கான சிந்தனை ஓட்டம். ஆனா, எஸ்டிஎஃப் என்ன பண்ணிடுச்சுன்னா, இதுல சிரிய அரசாங்கத்துக்கு ஆதரவா நிக்கல. அப்போ இன்டைரக்ட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எஸ்டிஎஃப் இந்த இன்கர்ஷன இவங்க பகுதியில, அதாவது குர்திஸ்தான் பகுதிகள்ல தடுக்கிறதுக்கான ஃபோர்ட்டிஃபைடு இத வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய படை துருப்புகள நிறுத்தியிருக்கிறாங்க. நிறுத்தி எங்க பகுதிய நாங்க பாதுகாத்துக்கிறோம். சிரியாவினுடைய படைப்பிரிவுகள் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதனால எங்க பகுதிய நாங்க தான் பாதுகாத்துக்கணும். அப்படிங்கிற இடத்தோட நின்னுட்டாங்க. அவங்களுக்கும் ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கும் நடந்த அந்த சண்டைங்கிறது, ஆனா அந்த பகுதிக்கு எர்டோகான் வந்து யார அனுப்பியிருக்கிறார்ன்னா, பெரும்பாலும் ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் அங்க போகல. அவங்க எல்லாம் அலப்போ வந்துட்டு சிரியாக்குள்ள போயி, ஆ லெபனான என்சர்க்கிள் பண்ற திட்டத்தோட வந்து அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் துருக்கியினுடைய ஒரு ப்ராக்ஸி ஃபோர்ஸா இயங்கக்கூடிய சிரியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிற ஒரு மெர்சனரி குரூப்புக இந்த குர்திஸ்தான் பகுதிய ஆக்குபை பண்றதுக்காக ஏர்டோகான் அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த ஆர்மி உள்ளுக்கு போகும்போது, எஸ்டிஎஃப் பிரிவு, படைப்பிரிவு கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணிட்டு வெளியேறிட்டாங்க. அவங்க இப்ப அந்த பகுதிகள பூரா வந்து குர்திஸ்தான் பகுதிகள பூரா வந்து புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல அதாவது எர்டோகானுடைய திட்டம் வந்து செயல்படுது. எர்டோகானுடைய நோக்கம் என்னன்னா, குர்திஸ்தான வந்து கம்ப்ளீட்டா கைப்பற்றணும். எஸ்டிஎஃப்ப வெளியேத்தணும். எஸ்டிஎஃப்ப அழிச்சொழிக்கணும். இப்ப இதுதான் அவருடைய பிரதான நோக்கம். அந்த இதுல, அந்த ஏரியாவ பொறுத்தளவுல. இன்னொரு பக்கம் அமெரிக்க மேற்குலக இஸ்ரேலியஸ் திட்டத்துக்கு இணங்க அலப்போவ கைப்பற்றி, அலப்போல இருந்து உள்ளுக்கு வந்து ஹமாவுக்கு வந்து லெபனான என்சர்க்கிள் பண்ணணும். அதன் மூலமா இம்பீரியல் பவருக்கு சேவை பண்ணணும். இப்ப இது இப்படி பல திட்டங்கள வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறாரு. அதுல வந்து ஈரான வீக்கன் பண்றது, இப்படி பல திட்டங்கள் அதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, எஸ்டிஎஃப் துருக்கிய தான் பிரதான எதிரியா பார்க்கணும். அவங்க தான் இப்ப வந்து உள்ளுக்கு வந்து இந்த திட்டத்த ஒட்டுமொத்தமா செயல்படுத்தி நொட்டாரியஸ் தீவிரவாத அமைப்புகள உள்ளுக்கு அனுப்பி, அமெரிக்காவின் தூண்டுதல்ல தான் இது நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே திட்டமிடல் பூரா வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு எதிரான திட்டமிடலா தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், நீங்க வந்து நான் வந்து ஐசோலேட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் என் பகுதிய மட்டும் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து நீங்க போகஸா நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு விடுதலைங்கிற பிரதான நோக்கம்ங்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு.
இதுல கம்ப்ளீட்டா இவங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இவங்க முழுமையா வந்து குர்திஸ்தான் இன விடுதலைக்காக போராடுற அமைப்பா நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்களுடைய பர்சனல் நலனுக்காக வந்து இவங்க இயங்குறாங்க. இவங்களுடைய ஆயுள் அமெரிக்காவினுடைய ஆதரவோட சிரியா வழியா ஜைனிஸ்ட் என்டிட்டிக்கு போகுது. அது நேரடியா இனப்படுகொலையில உதவி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு போகஸ் நடவடிக்கையில எஸ்டிஎஃப் அந்த பகுதியில ஈடுபடுது. இன்னொரு பக்கம் கிழக்கு பகுதியிலிருந்து அந்த டெயர் எசோர் அப்படிங்கிற அந்த பகுதியில அமெரிக்கா வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. அந்த பகுதியை வந்து அமெரிக்கா ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. அங்கதான் குர்திஸ்தானும் இருக்கு. இப்ப அந்த பகுதியை ஒட்டின பகுதி தான் ஈராக்கினுடைய பெஸ்மர்காங்கிற அந்த குர்திஸ்தான் இனப்படுதலைக்காக போராடின அமைப்பு ஈராக்கினுடைய அமைப்பா வந்து அங்க இருக்கு. அங்க ரீஜனல் கவர்மெண்ட்டை ரன் பண்றாங்க. அவங்க ஆரம்ப கட்டத்தில இருந்தே அமெரிக்காவினுடைய கைக்கூலிகளா இருந்த குரூப். அந்த குரூப் ஒரு அட்டானமஸ் ரீஜியனா வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல தான் வந்து எர்பில் இருக்கு. அதுல தான் மொசாதினுடைய தலைநகரத்தை அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து ஆயில் துருக்கி போய் துருக்கியிலிருந்து ஜைனிஸ்ட் என்டிட்டிக்கு போகுது. இஸ்ரேலுக்கு போகுது. அதன் மூலமா அந்த இனப்படுகொலை நடக்குது. அவங்க கம்ப்ளீட்டா வந்து இதுல கொலாபரேட்டரா இருக்காங்க. அமெரிக்கா கூட கம்ப்ளீட்டா இணைந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு எந்த வகையிலயும் நீங்க வந்து அத ஒரு விடுதலை போராட்ட அமைப்பா நீங்க அங்கீகரிக்கவே முடியாது. ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா நடந்துக்கக்கூடிய ஒரு போகஸான அமைப்பு. கம்ப்ளீட்டா அழித்தொழிக்கப்பட வேண்டிய அமைப்பு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். அது வந்து ஒரு ஏகாதிபத்திய சக்தி தான். புர்சுவாசி ஆ கேபிட்டலிஸ்ட் சக்தி. அதனால வந்து அந்த அமைப்புங்கிறது எந்த வகையிலயும் குர்திஸ்தான் மக்களுக்காக இயங்கக்கூடிய அமைப்பு கிடையாது. நம்ம டயஸ்போரால இருக்கிற பல தமிழ் ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த அமைப்பு கூட கடுமையான தொடர்புகளையும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு மேற்கத்திய சார்பான நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த புஸ்வாசி கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் டயஸ்போரா கம்யூனிட்டி இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையிலும் பலனளிக்க போறது இல்ல. இவங்க ஒரு காலமும் நமக்கு உதவி பண்ண போற சக்திகள் கிடையாது. ஸோ இப்ப இது இது வந்து அந்த மாதிரி இந்த பெஸ்மர்கா குரூப்புங்கிறது இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஈராக்ல இருந்து ஈராக் ஒட்டிய இந்த டேர் எஸார்ங்கிற இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த இந்த எஸ்டிஎஃப்னுடைய ஒரு பிரிவு. இந்த அசாரியான்னு சொல்ற ஒரு குழுவினுடைய ஒரு அமைப்புங்கிறது இந்த பகுதியில இயங்கிட்டு இருக்கு. இந்த பகுதியில அது பல இடங்கள வந்து பிடிச்சு வச்சிருக்கு. பல கிராமங்கள வந்து பிடிச்சு வச்சிருக்கு. இப்ப இந்த பகுதிய அந்த அமைப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது பக்கத்துல தான் கொனோக்கோ ஆயில் ஃபீல்டு அமெரிக்கா வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து ஆயில வந்து திருடிக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியில அமெரிக்கன் பேஸஸுக்கு தீவிரவாதிகள் நுழைஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த எஸ்டிஎஃப் வந்து தாக்குதல் நடத்தினதா அதனுடைய அறிக்கையில வந்து அது சொல்லியிருக்கு. ஆனா உண்மை என்ன நடந்திருக்குன்னா, அரபு ஆர்மிக்கு எதிரா, அதாவது இந்த சிரியன் அரபு ஆர்மிக்கு எதிரா இவங்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிய தாண்டி ஆக்குபேஷன் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்காக தான் வந்து அரபு ஆர்மிக்கு எதிரான தாக்குதல்ல இவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா, இவங்க புரொடெக்ட் பண்ணணும்னா, அந்த அசரியாங்கிற அந்த கம்யூனிட்டி வாழக்கூடிய மைனாரிட்டி கம்யூனிட்டி வாழக்கூடிய பகுதிகள நீங்க புரொடெக்ட் பண்ணிக்கலாம். தப்பில்ல. ஆனா, அதை தவிர்த்த சிரியாவினுடைய மற்ற எத்னிக் குரூப் வாழக்கூடிய பகுதிகள வந்து நீங்க போய் புடிக்கிறதுக்கான வாய்ப்பா இத பயன்படுத்துறீங்க. ஏன்னா, சிரியன் அரசாங்கம் இன்னைக்கு சிரிய ஆர்மி வந்து எல்லா பக்கத்துலயும் நெருக்கடிகள எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. அதனால எல்லா பகுதிகள்லயும் தீவிரவாதிகள எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதனால அங்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இத வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி, இவங்க விரிவாக்க நலனுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எங்களுக்கு எதிரான இந்த தீவிரவாதிகள் உள்ளுக்கு வந்துருவாங்க. அதனால அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில நாங்க ஈடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா இவங்க வந்து சிரியன் அரபு ஆர்மிக்கு எதிரான தாக்குதல பண்ணியிருக்கிறாங்க. இத ஃபீல்ட் ரிப்போர்ட்ல அல்மைதீன் ரிப்போர்ட்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. இவங்க நடத்தின தாக்குதல்ங்கிறது சிரியன் ஆர்மிக்கு எதிரான தாக்குதல நடத்தியிருக்காங்க. அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு. அதற்கு எதிரான பதில் தாக்குதல சிரியன் ட்ரைபல் ஃபோர்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்பிள், அ எத்னிக் மைனாரிட்டி பீப்பிள். அவங்க வந்து சிரியன் ஆர்மிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சக்திகளா இருக்கிறாங்க. அவங்க வந்து இதற்கு எதிரான தாக்குதல நடத்தியிருக்கிறாங்க. இப்போ இதுல இதையும் வந்து எஸ்டிஎஃப் தான் பண்ணியிருக்கு. இப்ப இந்த தாக்குதலையும் குர்திஸ்தான் இன விடுதலைக்காக போராடுறேன்னு சொல்ற இந்த எஸ்டிஎஃப் அமைப்பு தான் வந்து பண்ணியிருக்கு. இப்போ இந்த தாக்குதல் நடக்கும்போது
அமெரிக்கா வந்து ஏர் கவர் குடுத்திருக்கு. ஏர் மூலமா கவர் குடுத்து அவங்களுடைய ஃப்ளைட்டுகள அனுப்பி, அ இதுக்கு புரொடெக்ஷன் குடுத்து இந்த தாக்குதல வந்து நடத்த வச்சிருக்கு. அதுக்கு அமெரிக்க தரப்புல இருந்து சென்காம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கொனொக்கோ ஆயில் ஃபீல்ட நோக்கி தீவிரவாதிகள் உள்ளுக்கு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. அதற்காக நாங்க வந்து ஏர் கவர் வந்து குடுத்து தாக்குதல் நடத்துனோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, அவங்க தாக்குதல் நடத்தினது சிரியன் ஆர்மி மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு உதவியா இந்த இந்த எஸ்டிஎஃப் படைப்பிரிவும் தாக்குதல் நடத்திருக்கு. இப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவினுடைய கம்ப்ளீட் ப்ராக்ஸியா குர்திஸ்தான் இன விடுதலைக்காக நாங்க போராடுறோம்ன்னு சொல்லிட்டு இருந்த அமைப்பு, இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா நடந்துக்குது. இது வெளிப்படையா தெரியுது. இதற்கு மேலயும் இந்த முடிவுகள வந்து அவங்க மாத்தலன்னா, அவங்களுடைய லெஜிட்டிமசிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்கு வந்துரும். இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு நியாயமான இன விடுதலைக்காக போராடக்கூடிய அபிலாஷையோட இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில, இப்படி ஒரு அமைப்பு தான் தான் வந்து அந்த போராட்டத்த முன்னெடுத்து நடத்துறோம்ன்னு சொல்லிக்கிட்டு, இப்படி இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு, தவறான நடவடிக்கையில ஈடுபடுறதுங்கிறது, உலகம் முழுக்க இந்த மாதிரியான விடுதலை போராட்டத்த முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மிகப்பெரிய கிரெடிபிலிட்டி கிரைசிஸ வந்து உருவாக்கும். இது எல்லா அமைப்புகளுக்கும் இந்த சிக்கலை ஏற்படுத்தும். இத வந்து எந்த வகையிலயும் நம்ம ஆதரிக்க முடியாது. இந்த மாதிரியான அமைப்புகள், ஏகாதிபத்திய சக்திகள் கூட சேர்ந்துகிட்டு தங்களுடைய விடுதலைய ஒரு காலமும் பெற முடியாது. அப்படியான அந்த நப்பாசங்கிறது, ஆப்பர்ச்சுனிஸ்டிசம்ங்கிறது, இவங்க இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுடைய பாக்கெட்டுகள நிரப்புறதும், இவங்க வந்து பணத்த சம்பாதிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி, வரிய கலெக்ட் பண்ணி, இவங்க சுகபோகமா வாழ்றதுக்கான வழிவகைய பண்ணுமே தவிர, குர்திஸ்தான் மக்களுக்கான உண்மையான அந்த விடுதலைக்கான நோக்கத்த எந்த வகையிலும் இது பிரதிபலிக்கல. இது வந்து கம்ப்ளீட்டா தவறான நடவடிக்கை. இவங்க வந்து எத்தனை முற்போக்குவாதம் பேசினாலும், எத்தனை சிந்தனைகள வந்து முற்போக்குவாத சிந்தனைகள வந்து சொசைட்டிக்குள்ள வந்து விதைச்சிருந்தாலும், இவங்க ஒட்டுமொத்தமா விடுதலைங்கிற அந்த இடத்த நோக்கி வரும்போது, ஏகாதிபத்திய சக்திகள் கூட சேர்ந்துகிட்டு, விடுதலைய பத்தி இவங்க யோசிக்கல. உலகம் முழுக்க பாதிக்கப்படுற, ஒடுக்கப்படுற மக்கள் கூட இவங்க நிக்கல. இது மிகப்பெரிய வரலாற்று பிழை. அததான் வந்து இன்னைக்கு எஸ்டிஎஃப் பண்ணிட்டு இருக்கு. அந்த பின்னணியில தான் நம்ம இந்த குர்திஸ்தான் அமைப்பு வந்து இந்த போர்ல வந்து என்ன மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்துங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல நம்ம யாரையும் வந்து நம்ம குறை சொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது. சிரியா வந்து ரொம்ப நல்ல நாடுன்னு நம்ம சொல்ல வரல. சிரியன் ஆர்மி வந்து ரொம்ப நல்ல ஆர்மின்னு நம்ம சொல்ல வரல. இந்த கான்டெக்ஸ்ட்குள்ள இன்னைக்கு என்ன நடக்குது? இது எவ்வளவு பெரிய சிக்கல அந்த பகுதிக்கு உருவாக்குது? அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த பிக்சரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் தவறான நிலைப்பாட்ட எடுத்திருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு இந்த சிரியா உள்நாட்டு போர் வந்து இந்த சிக்கல்கள்லாம் உருவான இந்த காலகட்டத்தில இருந்தே அவங்க மிக நெருக்கமா அமெரிக்கா கூட சேர்ந்து இயங்குறாங்க. அது இன்னைக்கு அவங்களுடைய கிரெடிபிலிட்டிய கேள்விக்கு கொண்டு வந்திருக்கு. அவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப சந்தர்ப்பவாத நடவடிக்கைகளா இருக்கு. இப்படி வந்து ஒரு அமைப்பு வந்து ஒரு விடுதலை வந்து வெல்ல முடியாது. அப்படியே அந்த அமைப்பு வெற்றி அடைஞ்சதுனாலும், விடுதலை போராட்டத்துல, அந்த நாடு வந்து சாவரின் ஸ்டேட்டா இருக்காது. அந்த மக்களுக்காக இயங்கக்கூடிய நாடா இருக்காது. அது அமெரிக்காவோட கைப்பாவையா வேணா இந்த பகுதியில இருக்கலாம். ஸோ அதுதான் தோழர் நம்ம இந்த பகுதியில எத்தன பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க யார் யாருக்கு என்னென்ன நோக்கம், யார் யார் என்ன மாதிரி இயங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா, இது ரொம்ப ரொம்ப துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகள் பல இடங்கள்ல நடக்குது. நம்ம வந்து குர்திஸ்தான் இன விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு குடுக்குறோம். அந்த மக்களுக்கான நியாயமான ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட நிராகரிக்கப்பட்ட மக்கள். தனிநாட்டுக்கான எல்லா தகுதிகள் இருந்தும், தனி இனமா இருந்தும், ஒரு நேஷனல் அதாவது தேசிய இனமா இருக்கிறதுக்கான எல்லா தகுதிகள் இருந்தும், எல்லா நிலப்பரப்பு எல்லாமே இருந்தும், நிராகரிக்கப்பட்ட மக்கள். எல்லாத்துக்குமே வந்து இன்னைய வரைக்கும் ஒரு தனிநாடு இல்லாம நம்மள மாதிரி ஆ மிகப்பெரிய நெருக்கடிகள எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் தான். ஆனா, அமைப்புகள் சரியில்லாம இருக்கிறாங்க. அந்த அமைப்புகள் எல்லாம் அந்த மக்களினுடைய உண்மையான கோரிக்கைய, அந்த லெஜிட்டிமசிய வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து கொண்டு வர்ற ஒரு மிக முக்கியமான அமைப்பா இன்னைக்கு எஸ்டிஎஃப்பும் மாறிட்டு இருக்கு தோழர்.
ஓகே, ஓகே தோழர். ஏன்னா இத நான் வந்து நேத்துலேருந்தே இது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் எஸ்டிஎஃப் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இது சரியா இந்த பக்கம் இருந்துச்சு, சிரியா பக்கம் இருந்துச்சு. திடீர்னு இந்த பக்கம் மாறி போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் அத கேட்டேன். இல்ல சரி. தோழர். ஆரம்பகட்ட ரிப்போர்ட் அது. ஏன்னா அதுல ம். வந்து எஸ்டிஎஃப் வந்து சிரியாவுக்கு ஆதரவா இருந்துச்சா, எதிர்ப்பா இருந்துச்சாங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே. அது ஆரம்பகட்ட ரிப்போர்ட். நம்மளுமே ம். வந்து ஏன்னா இதுல வந்து 2 பக்கமுமே புரொபகண்டா இருக்கு. சிரியா வந்து சிரியாவுக்கு எஸ்டிஎஃப் புடிக்காது. அதனால ஒருவேள வந்து சிரியா வந்து அவங்களுக்கு எதிராவும் புரொபகண்டா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத சார்ந்த ஈரானுக்கு ஆதரவான சக்திகள் எஸ்டிஎஃப்க்கு எதிரான பிரச்சாரத்துல வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, நேர்மையான பத்திரிகைகள், நடுநிலைமையா இயங்கக்கூடிய நபர்கள், இவங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கும்போது, ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுங்கிற அந்த கள நிலவரத்த பார்க்கும்போது, எஸ்டிஎஃப்பினுடைய கடந்த கால நடவடிக்கைகளும் சரி, இப்ப அது நடந்துக்கிற விதங்களும் சரி, இது ஒட்டுமொத்தமா வந்து நமக்கு எஸ்டிஎஃப் நிலைப்பாடு தவறான நிலைப்பாடா இருக்குங்கிறது தெரியுது. இன்னொரு விஷயம் நம்ம வந்து இது எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம இந்த ரிப்போர்ட் வர்றது, இவங்க உண்மையா சொல்றாங்களா? அவங்க உண்மையா சொல்றாங்களா? அத எல்லாத்தையுமே விட்டுடுவோம். அதை தாண்டி இந்த பாலஸ்தீன் மக்களுக்கான அந்த விடுதலைக்கான அந்த போராட்டம் நடக்குது. ஒரு இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கும்போது, எஸ்டிஎஃப் என்ன மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்தாங்க அப்படி நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎஃப்பினுடைய அறிக்கைகள்ங்கிறது எதுவுமே கிடையாது. பாலஸ்தீன் இனப்படுகொலை பத்தி எந்த அறிக்கையும் வந்து அவங்க வெளியிடல. ஸோ அதனால அவங்க வந்து இதுல ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த போராட்டம்ங்கிறது வேற, தன்னுடைய போராட்டம்ங்கிறது வேற. அந்த மாதிரி ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால இவங்க வந்து எந்த வகையிலயும் இணைந்து உலக ஒழுங்கோட இணைந்து இயங்கல. இந்த ஒடுக்கப்படுற மக்கள் கூட இணைந்து இயங்கணும். அதுதான் ஒரு ஒரு இன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய அடிப்படை. அத வந்து இவங்க பெருசா கண்டுக்கல. ஏன்னா இவ்வளோ பெரிய இனப்படுகொலைக்கு மேல உங்களுக்கு என்ன குற்றம் நடக்கணும்? ஒரு ஒரு தேசிய இன விடுதலையில இனப்படுகொலைக்கு மேல வேற என்ன குற்றம் நடக்கணும்? அதுக்கே வந்து உங்களால எதுவும் கேட்க முடியல. உங்களால வந்து அதுக்கு எதிர்த்து நீங்க ஆயுத உதவிகள் பண்ண வேண்டாம். இல்ல தாக்குதல் நடத்த வேண்டாம். அட்லீஸ்ட் அத பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சிக்கல் உருவாக்காத அளவுக்காவது அவங்க கூட இணைந்து இந்த பிரச்சனைக்கு குறிப்பா தீவிரவாதிகள் வராங்க. வெளிப்படையா பிஹெட் பண்ணக்கூடிய வகாபிஸ்ட ஃபாலோ பண்ணக்கூடிய சலாஃபிஸ்ட் மூவ்மெண்ட் தீவிரவாத அமைப்பு வருது. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு வருது. அவங்களுக்கு எதிராகவாவது பழைய பகைகள், 1000 பிரச்சனைகள மறந்து, நீங்க வந்து இணைந்து நின்னு எதிர்க்கணும்ல. அதக்கூட பண்ணலன்னா, அவங்களுடைய அறிக்கைகள் அததான் சொல்லுது. நம்ம வந்து சொல்ற ரிப்போர்ட்ட மட்டும் பார்த்து சொல்லல. எஸ்டிஎஃப்பினுடைய அறிக்கையே அததான் சொல்லுது. சிரியன் ஆர்மி இந்த பகுதியிலிருந்து கைவிட்டுட்டு ஓடிட்டாங்க. நம்ம பகுதிகள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால நம்ம பகுதிகள நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இது தவறான நிலைப்பாடு தோழர். ஓகே, ஓகே தோழர். புரியுது. அ ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டிருந்தோம். இந்த ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்ன காரணமா வித்தின் 3 ஹவர்ஸ்ல யூடியூபே அத ரிமூவ் பண்ணிருச்சு. எந்த பக்கம் நிக்கிறது? பாலஸ்தீன் விடுதலையில் குர்திஸ்தான் எங்கே நிக்கிறது? அப்படின்ற தலைப்புல. அநேகமா இந்த தடவை நம்ம அப்படிதான் தலைப்பு வைக்கணும்னு நெனைக்கிறேன். அ ஏன்னா வந்து குர்திஸ்தான் வந்து நம்ம எல்லாரும் இன்க்ளூடிங் மீ பர்சனலா நடந்த போராட்டங்கள்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014ல சென்னையில நடந்த போராட்டத்துல நானே நின்னு முழக்கம் போட்டிருக்கேன். தமிழீழம், குர்திஸ்தான், பாலஸ்தீன் வெல்லட்டும், வெல்லட்டும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எந்த இடத்துலயும் குர்திஸ்தான பிரிச்சு பார்க்கல. ஸோ புதுசா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா வந்து எல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் விடுதலை பெறணும். பாஸ்கா இருக்கட்டும், கட்டலோனியாவா இருக்கட்டும், இது அதுன்னு எங்க பார்த்தாலும் நம்ம அதுக்கு ஆதரவா தான் நின்னுட்டுருக்கோம். ஸோ அப்படி வந்து நம்ம கூட ஒண்ணா பார்க்குற ஒரு குர்திஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி நடக்கும்போது, நமக்கு ஒரு இதுவா தான் இருக்குது. "என்னய்யா பண்ணி வச்சிருக்கிறீங்க?" அப்படின்ற ஒரு அயர்ச்சியாவும், ஒரு கோபமும் தான் வருது. அதனால தான் அதில சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான் கேட்டேன். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ இது இருக்கு அப்படின்றப்போ, அவங்க இன்னும் இருந்தாலும் அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.